அவையில் அறிஞர் பெருமக்கள் மட்டுமே அமர்ந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மேடைகளை கண்ட அறிஞர் பெருமக்கள் அவர்களின் நேரத்தை வீணாக்கக்கூடாது என்று கருதி நீண்டகால இடைவெளிக்கு பின்பு கவியரங்க தலைமை பொறுப்பு ஆதலினால் ஆர்வக் கோளாறு நீல் கவிதை எழுத வந்தேன். எழுதி வந்த கவிதைதனை இங்கே வாசிக்கவில்லை. அதுதான் முதல் மகிழ்ச்சி. நான் நேராகவே சாராம்சத்திற்கு போய்விடுகிறேன். இன்னொன்று, இந்த அறிவிப்பிலே போட்டிருக்காங்க கவிதையை 24 வரி மட்டும்தான், அதை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்று. ஒரு கவிஞர் இருக்கின்ற அரங்கத்திற்கே 1 மணி நேரம் என்றால் 10 கவிஞர்கள் இருக்கின்ற மேடைக்கு என்ன ஆகும் என்று சொல்லிவிட்டு என்னுடைய நீல் கவிதையை தவிர்த்துவிட்டு நேராக அப்புறம் இன்னொரு விஷயம், ஒவ்வொரு கவிஞரை கூப்பிடும் போதும் அவர் குறித்து புகழ் மாலை கிடையாது, அவர் வாசித்த கவிதை குறித்து விமர்சனமும் கிடையாது. நேராக பெயர் மட்டும் சொல்வேன், வந்து இங்கே வாசிக்கலாம். முதலில் என் கவிதை சுருக்கமாக. இந்தி எனும் ஆதிக்க பேய் அன்னை தமிழ்நாட்டில் ஊன் தின்ன வந்தபோது ஆண் பிள்ளை இருவர் வான்புகழ் கொண்டார் தங்கள் உயிர் கொடுத்து. அதில் முதலாமவர் நடராசன். முதல் இந்தி எதிர்ப்பு போரில் உயிர் நீத்த அந்த நடராசன் பெரம்பூர்காரர். அமுதனைய தமிழ் காக்க தன் அழகான இளமேனியில் நெருப்பு வைத்துக் கொண்ட முதல் மாவீரன் திருச்சி கீழப்படுவூர் சின்னசாமி. அவன் மொழியில் மொழி காக்க தன்னை எரித்துக் கொண்டான் கோடம்பாக்கம் சிவலிங்கம். விருகம்பாக்கம் அரங்கநாதன் விருந்தானான் நெருப்பு தேவதைக்கு. யாகம் வளர்த்து நெய் ஊற்றி வேதியர் வளர்த்த நெருப்பெல்லாம் புனித நெருப்பல்ல. பூமிதனில் தமிழ் காக்க தங்கள் இன்னுயிரை நெய்யாக்கி நெருப்பினிலே ஊற்றினான் சத்தியமங்கலம் முத்து. அவன் வளர்த்த நெருப்பல்லவா நமக்கு வேள்வி நெருப்பு. ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் தன் தேக்கு மர தேகத்தை தீக்கு தின்ன கொடுத்தான். மயிலாடுதுறை சாரங்கமாணி மரணத்தின் முகவரியை தேடிச் சென்று கண்டடைந்தான். சாகும் போதும் தமிழ் வாழ்க என்று முழங்கி சாம்பலிலும் தமிழ் மணக்க வாழ்ந்திட்ட அந்த வீரர்கள் அல்லவா தமிழ் காத்த தலகர்த்தர். அந்த வீர வரலாற்றுக்கு முடிவேது. கொஞ்சி தமிழ் காத்திட நெஞ்சை கல்லாக்கி கொண்டு நஞ்சை குடித்து செத்தாரே கீரனூர் முத்து. அவர் முழக்கம்தான் தமிழர்க்கு கீதை. கீரனூர் முத்து நஞ்சுண்ட பெருமான் என்றால் அவனுக்கு பின்னால் தமிழ் காக்க விஷம் குடித்த விராலிமலை சண்முகத்தை என்னவென்று சொல்லி கும்பிடுவேன். வீரர் சரிதம் முடியவே இல்லை. பிஞ்ச செருப்பு என்று கோயம்புத்தூரில் குறைக்கின்ற சொரிநாய்க்கு ஒன்று சொல்வேன். கோவை பீலமேடு தண்டவாணி வரலாற்று ஏட்டை தொட்டுப்பார், பிணத்திற்கும் இங்கே குருதி பொங்கும். இராணுவமும் போலீஸும் சுட்டு வீழ்த்திய வீரர்கள் எத்தனை பேர்? மதுக்கரை காடுகளில் குவிந்த பிணங்களின் எண்ணிக்கையை யார் சரியாக சொல்ல முடியும்? துப்பாக்கி தோட்டாவுக்கு நெஞ்சு நிமிர்த்து மார்பு காட்டிய சிவகங்கை ராஜேந்திரன் ஒருவன் வீரம் சொன்னால் போதாதா? நாவலம் தீவு இது, நடுக்கற்கள் பூமி இது. வணக்கம். முதலில் ஜெகதீஸ்வரன் பாமர மக்கள் தான் தமிழ் காக்கிறார்கள் என்று தலைப்பிலே வாசிப்பார்.